சந்தோஷமான ஒரு சுற்றுலா, சாதாரணமான ஒரு செல்ஃபி. ஆனா அடுத்த நிமிடமே புரட்டி போட்ட திக் திக் நிமிடங்கள். 50 அடி உயரத்தில் விழுந்த மாணவி காப்பாற்றப்பட்டார். சினிமா கதையை மிஞ்சிய ஒரு சுவாரஸ்யமான கதை வாங்க பார்க்கலாம். வணக்கம் நேர்களே. இப்போ எங்க நாட்டுல பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த உலக முடிவு அப்படின்ற ஹட்டன் சமவெளி பூங்காவில் ஒரு சுற்றுலாவுக்காக சென்ற பல்கலைக்கழக மாணவி தவறி விழுந்த ஒரு விடயம். இன்றைய காலப்பகுதியில எங்களுடைய நாட்டில் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், பல்கலைக்கழக மாணவி ஹாட்டன் சமவெளி தேசிய பூங்காவில் உலக முடிவு அப்படின்ற ஒரு இடத்துல சுற்றுலா தளத்துல செல்ஃபி எடுக்க சென்ற வழியில தவறி விழுந்திருக்காங்க. அவ்வாறு 50 அடி உயரத்திலிருந்து விழுந்தாலும் கூட ஒரு மனிதாபிமானம் காரணமாக ஒருவருடைய அந்த மனிதாபிமான தன்மை காரணமாக அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் உயிருடன். 23 வயதான ஒரு பல்கலைக்கழக மாணவி உலக முடிவு அப்படின்ற ஒரு இடத்துல ஹாட்டன் சமவெளி தேசிய பூங்காவில் உலக முடிவு அப்படின்ற இடத்துல செல்ஃபி எடுக்க போயிருக்காங்க. அந்த சமயத்துல தவறி விழுந்திருக்கிறாங்க. அந்த விழுந்த சமயத்துல ஒரு மரக்கிளையில புடிச்சு தொங்கி கொண்டிருந்திருக்காங்க. விழுகிற தருணத்துல வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு தருணத்துல போராடி கொண்டிருந்திருக்காங்க. இந்த மாணவி தவறி விழுந்ததையும் அந்த மரக்கிளையில தொங்கி கொண்டிருந்ததையும் அவதானித்த ஒரு சாரதி அவருடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து அந்த மாணவியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோட அந்த மரக்கிளையிலிருந்து அவரை பிடித்து ஒரு பாறையில அமர வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணித்தியாலங்கள் அந்த மாணவியை தன்னுடைய கையிலேயே தாங்கி வச்சிருந்திருக்காங்க. ராணுவ படை போலீசார் அவர்களை மீட்கும் வரையில் அந்த மாணவியை காப்பாற்றி வச்சிருக்காங்க. திரைப்படத்தில் நாங்கள் காணும் காட்சிகள் எல்லாம் உண்மையிலேயே எங்கள் கண்முன் போகின்றது. இப்படி ஒரு கதையா அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா பாணியில மனிதாபிமானத்தின் அடிப்படையில ஒரு ஹீரோ போல இந்த மாணவியை இந்த சாரதி காப்பாற்றிருக்கிறாங்க. இலங்கை முழுவதும் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு புல்லரிக்க கூடுகின்ற ஒரு விடயமாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மாணவியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை பொருட்படுத்தாமல் அந்த சாரதி அந்த மாணவியை காப்பாற்றுறதுக்கு நிறைய போராட்டத்துக்கு மத்தியில வனவிலங்கு அதிகாரிகள், ராணுவத்தினர், போலீசார் என்பவர்கள் அந்த பெண்ணை மீட்கும் வரையில், இருவரையும் மீட்கும் வரையில் அவர் அந்த பெண்ணை காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க. 23 வயதான அந்த பல்கலைக்கழக மாணவியை. ஆபத்தான நிலையில் இருந்த மாணவியை மீட்டு உடனடியாக போலீசார், ராணுவத்தினர் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு வைத்தியசாலையில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லை, நலமாக இருக்கிறார் அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சம்பவத்துல நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த செல்ஃபி கலாச்சாரம். செல்ஃபி கலாச்சாரம் அப்படின்றது இப்போ பரவலாக எல்லாரும் ஒரு அதுக்கு அடிமையாகி கொண்டார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் உணர்வுபூர்வமாக ஒரு மனிதாபிமானமாக பார்க்க வேண்டிய விடயங்களை கண்ணால் பார்க்காமல் உடனே புகைப்படம் மூலம், வீடியோக்கள் மூலம் தான் மக்கள், மாணவர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே இந்த போன் அப்படின்ற ஒரு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கலாச்சாரம் முற்றுமுழுதாக மாறிவிட்டது. இந்த காலத்துல ஒருத்தர் ஒரு வாகன விபத்திலேயோ அல்லது கீழே விழுந்து ஏதாச்சும் ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு முதல், இப்போ அந்த கலாச்சாரம் இருக்கு, கொஞ்சம் காலத்துக்கு முதல் உடனே ஓடி உதவி செய்வாங்க. அந்த உயிரை தான் ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இப்போ இருக்கிற கலாச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது அதனை வீடியோ எடுத்து Facebookல போடுறது. அது எந்த ஒரு மனநிலை அப்படின்னு தெரியவில்லை. இந்த செல்ஃபி கலாச்சாரம் அப்படின்றதுல நாங்க மிகவும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். இந்த உயரமான இடங்கள், அபாயமான இடங்கள்ல செல்ஃபி எடுக்கிறது அப்படின்றத நாங்க குறைச்சி கொண்டு எங்களுடைய உயிர்ப்புக்கு ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுத்து நாங்க செயற்பட வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பெற்றோர், தன்னுடைய சகோதரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட இவ்விரக்கம் காட்டாமல் கொன்றுவிட்டு செல்லும், சாதாரணமாக கொன்றுவிட்டு செல்லும் இந்த பயங்கரமான ஒரு சமூகத்தில் இவ்வாறு யாரோ என்று தெரியாத ஒரு மாணவிக்காக, ஒரு பெண்ணுக்காக இந்த யார் என்று தெரியாத ஒரு சாரதி உதவியது உண்மையிலேயே ஒரு சின்ன விஷயம் அல்ல, மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம். அது கொண்டாடப்பட வேண்டிய விஷயம். தன்னுடைய கவன இனத்தால் தனக்காக காத்திருந்த அந்த உயிராபத்தை அவர் பொருட்படுத்தாமல் செல்ஃபி எடுக்க சென்று தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது யாரோ என்று தெரியாத ஒரு நபர் அந்த மாணவியினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து வந்த அப்படின்ற ஒரு செயல் உண்மையிலேயே நாங்கள் வியக்கத்தக்க ஒரு விடயம். இப்படியும் இருக்கின்றார்களா மனிதர்கள் அப்படின்னு சொல்ல தோணுகிறது. இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுதுதான் இன்னும் மனிதம் உயிரோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பெருமையாகவும் இருக்கிறது, புல்லரிக்கிறது. 23 வயதான பல்கலைக்கழக மருத்துவ மாணவி, எதிர்காலத்து வைத்தியர், தன்னுடைய மகளை ஒரு வைத்தியராக ஆக்கி பார்க்க வேண்டும் அப்படின்ற கனவோடு இருக்கும் பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளையையும், அதே போல இந்த நாட்டுக்கு ஒரு வைத்தியரையும், அது மட்டுமில்லாமல் ஒரு மாணவியையும், ஒரு பெண்ணையும் ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில சாரதி மட்டுமல்லாமல் போலீசார், வனவிலங்கு அதிகாரிகள், ராணுவத்தினர் காப்பாற்றி கொடுத்ததற்கு
அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். அது மட்டுமல்லாது தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்து தன்னுடைய உயிர் சென்றாலும் பரவாயில்லை, அந்த கணம் அவர் எதுவுமே யோசிக்காமல் அந்த மாணவியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினைத்த அந்த மனதுக்காக அந்த சாரதியை நாங்கள் பாராட்டுவது மட்டுமல்லாமல் அவரை பற்றி பேசுவது மட்டுமல்லாமல் எங்களுடைய வரலாற்றில் நாங்கள் மிகவும் மறக்காமல் ஞாபகம் வைத்திருக்க வேண்டிய ஒரு மகானாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது ஒரு வாழ்க்கை பாடம். இன்னும் மனிதம் வாழ்கிறது, இன்னும் மற்றவர்களுக்காக உயிரை கொடுக்க தியாகிகள் இன்னுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றத சொல்லும் ஒரு பாடமாகவே, ஒரு கதையாகவே இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்றத மிகவும் புல்லரிப்போடு நான் இதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வணக்கம்.